பாண்டியன் ஸோ சீரியல் நெக்ஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே பாண்டியனுமே கோமதி மேலே ரொம்பவே கோவமாக வீட்டில் சமைக்கிற சாப்பாடையுமே சாப்பிடாம கடையில இருந்து பார்சல் கட்டிட்டு வந்து வீட்லேயுமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இங்கே டீ காஃபின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே கடையிலேருந்தே பார்சல் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இங்கே பாண்டியன் சாப்பிட்றதும் இல்லாமல் இங்கே ராஜி அரசின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்ததும் இங்கே கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. கோமதிக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இவர் வந்து எங்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஆனால் பாண்டியனுக்கு கொஞ்சம் கூட புரியாம கோமதி மேல பயங்கர கோவமா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க கோயில்ல வந்து இங்க அஞ்சலியையும் சரவணனையும் ரெண்டு பேரையும் பார்த்த மாணிக்கம் வீட்டுக்கு போய் இங்க பாக்கியத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் பாக்கியத்துக்கு பயங்கர கோவமாயிடுது. அங்க சரவணனுக்கு எவ்வளோ எகத்தாளம் இருந்தா என் பொண்ணை அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே துரத்தி விட்டுட்டு அவன் இவ்வளோ சந்தோஷமா இருப்பான், அவன் சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவனை வெளுத்து வாங்கிட்டு நான் வரலனா எனக்கு தூக்கமே வராது, என் பொண்ணோட வாழ்க்கையை சீர்குலைச்சிட்டு அவன் சந்தோஷமாவே இருக்கக்கூடாது, அதே மாதிரி அவன் என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டானா அவன் இதுக்கு மேலே அவன் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அதே மாதிரி அவன் ஃபேமிலி எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும், நான் சாகிற வரையும் அவங்க சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் மாணிக்கம் கிட்ட பயங்கர கோவமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்க மயிலுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே களைப்பாகவும் வந்து வீட்டிலையுமே உக்காடுறாங்க. உக்காந்ததும் இங்க பாக்கியம் வந்து பயங்கர கோவமாகவும் மாணிக்கத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நோட் பண்ண இங்க தங்கமயிலையும் வந்து, அம்மா என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க, ஏற்கனவே எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது, நீங்க கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கமயிலுமே சொல்றாங்க. இதை கேட்டதும் பாக்கியத்துக்கு பயங்கர கோபமாகவும், என்ன மயில சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கை இப்ப நாசமானதுக்கு காரணமே அந்த பாண்டியன் குடும்பம் தான், அங்க சரவணனை உன் தலையில நான் கட்டி வச்சிட்டேன், நான் தெரியாத தனமா அவன் அவன் கூட நான் உன்னை கட்டி வச்சுட்டேன், நான் தெரியாத இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க கூடாது, அவன் உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்தி அமுச்சிட்டு அவன் இன்னொரு பொண்ணு கூட கோயில் பார்க்கு பீச்சுன்னு சொல்லிட்டு அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான், இதுக்கு மேலேயுமே அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே மயிலுக்கு பயங்கர வருத்தமாகவும் இருக்குது. உடனே மயிலுக்கு அந்தளவுக்கு வருத்தமாக இல்லை, ஏற்கனவே அவங்க எல்லாமே பார்த்தினா வெறுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே சரவணனை இன்னொரு பொண்ணு கூட பார்த்ததுலேருந்தே இங்கே தங்கமயிலுக்கு பயங்கர கஷ்டமாகவும் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் கோயிலில் மீட் பண்ணி சரவணன்கிட்ட நான் முழுகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியுமே இது என்னோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயில் எப்படி அந்த வார்த்தை வரலாம், அப்படி அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா அவர்கிட்ட நான் என்னால் சேர்ந்து வாழ முடியாது, இதுக்கு மேலேயுமே இந்த விஷயம் யாருக்கும் தெரியவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியத்துக்கிட்ட மயிலுமே சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியம் இதெல்லாம் கேட்காம நான் அவங்க கிட்ட போய் பேச தான் போகிறேன், என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் அவங்க தான், அதே மாதிரி அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, என் பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, இதுக்கு மேலேயுமே அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறா, அதே மாதிரி அவங்களும் சித்திரவாதையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் அந்த ஃபேமிலி யாருமே சந்தோஷமா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அந்த வீட்டை விட்டையே கிளம்பிடுறாங்க. உடனே அங்க பாக்கியமும் மாணிக்கமும் பாண்டியன் வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. பாண்டியன் வீட்டுக்கு போனதும் பாண்டியன், கோமதி, அப்பத்தா, அரசி, ராஜி, கதிர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்க உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியம் உள்ள போனதும், என்ன சம்மந்தி நீங்க பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா, சரவணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா, இல்லை நீங்கள் தான் அந்த பொண்ணு கூட போய் சுற்றிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமுச்சு விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்களா, நீங்கள் சொல்லி தான் அங்கே சரவணன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணதும் இல்லாமல் மறுபடியும் உன் பையனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அப்படி என்ன என் பொண்ணு தப்பாக சொல்லிட்டா, இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவள் படித்த விஷயம் வயசு வச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் போய் சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு துரோகத்தை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பயங்கர கோவமாகவும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சவுண்டை கேட்டதுமே இங்கே கோமதியுமே வெளியே வந்து, இந்த பாருங்க உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே கெடுக்கலை,
உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே தான் கெடுத்துக்கிட்டீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பொய் சொல்லி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுதா? அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது நியாயமாகவே இருக்கட்டும். இப்போ நாங்கள் உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணு இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நீங்கள் எங்கள் பொண்ணை நீங்கள் அந்த வீட்டில் வச்சுட்டு இருப்பீங்களா இல்லை துரத்தி அமுச்சிட்டு இருப்பீங்களா? அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பாக்கியத்துக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் இதை பாருங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு இன்னுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே தங்கமயிலையுமே உள்ளே வந்து, அம்மா அவங்களுக்கு என்னோட விஷயம் யாருக்குமே தெரிய வேணாம், நீங்கள் வாங்கம்மா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே சரவணனும் கடையை விட்டு வீட்டுக்கு வந்ததும் இங்கே பாண்டியன், சரவணா என்னடா பண்ணி வச்சிருக்க, மயில் உங்ககிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனை நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரவணனும், அப்பா என்ன ஆச்சுப்பா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து இன்னுமே தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் வந்து, நீ அங்கே ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருந்ததை இங்கே பாக்கியம் நம்ம சம்மந்தி பார்த்துருக்காங்க போல, அவங்க வீட்டுக்கு வந்து கத்திட்டு போகிறாங்க, என்னடா பண்ணி வச்சுட்டு இருக்க, நீ கோயிலுக்கு தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், அங்கே போய் என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே கேட்குறாங்க. அப்பா அது வந்து என்னோட ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு அஞ்சலியை நான் மீட் பண்ணி பேசிட்டு வந்தேன்ப்பா, நான் வேறு எதுவுமே தப்பாலாம் பேசலை, அவள் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாளா, அதனால தான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்தேன்ப்பா, அவங்க எதாச்சா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் சும்மா தான்ப்பா பேசிட்டு வந்தேன், வேற எந்த ஒரு தப்பான நோக்கத்திலையுமே நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பாண்டியனுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது. சரவணா, நீ அடிக்கடிக்கு கோயிலுக்கு போகிறத நான் நோட் பண்ணியிருக்கேன், நீ என்கிட்ட பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நீ என்கிட்ட பொய்யெல்லாம் மறைக்காத, அங்கே பாக்கியம் வந்து என்கிட்ட இப்படி பேசுனது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா, அதே மாதிரி மயில் வந்து உங்ககிட்ட என்ன விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாங்க. சாரி, இங்கே பாண்டியன் கேட்குறாங்க. சரவணன் இந்த விஷயத்த கேட்டுட்டு உடனே பயங்கரமாக முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே மயில்கிட்ட வந்து யாருமே ஒரு சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எப்படி நான் அப்பா கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது சரவணனுக்கு கொஞ்சம் ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. அப்பா அது வந்து அவள் முழுகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாப்பா, ஏற்கனவே அவள் நிறைய பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, அதே மாதிரி தான் மறுபடியும் இன்னொரு பொய்யை சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டெல்லாம் வேற கொடுத்தாப்பா, அவள் எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டலில் கொடுத்து பணம் கொடுத்து அவள் பொய்யான ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தாப்பா, அதனால் நான் என்ன சொன்னேன்னா, நீ கர்ப்பமாக இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்லை, அதே மாதிரி நீ கர்ப்பமாக இருக்கனா அதுக்கு நான் அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்ப்பா, அங்கே இது மாதிரி சொன்னதுக்கு நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க. பாண்டியன் இதை கேட்டதும் பயங்கர கோபமாகவும் உடனே பல்லாரன்னு சொல்லிட்டு கன்னத்திலே அற விடுறாரு. உடனே இதை பார்த்ததும் கோமதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்கு. உடனே என்னங்க, உங்கள் தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை இப்படி கை நீட்டி நீங்கள் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிட்ட கோமதியுமே முன்னாடி வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.